எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டது வினாத்தாள் ரிப்பீட் ஆகாம என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க ஒரு மதிப்பு வினாக்கள் பத்தி தான் நம்ம போறோம் இந்த வகுப்புல பார்க்க போறோம். சரியா? இது முதலாக செப்டம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல இல்லாத எடுத்துட்டு இருப்போம். அவுட் ஆஃப் சிலபஸ்ல 1 மார்க்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்போம் எடுத்துட்டு இருப்போம். அதை 1 மார்க்ஸ் மட்டும் ஒரு மாதிரி ரிவைஸ் பண்ணி பாத்துக்கோ. இது முடிச்சுட்டு பிடிஏ ஒரு மதிப்பெண்ணாக பார்த்தோம். சரியா? இது வந்து இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல இருக்கிற 1 மார்க்ஸ் என்னெல்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்ட்டு இப்ப இருக்கிற சிலபஸ் 7 யூனிட்டுக்குரிய சிலபஸ் மட்டும் தான் இருக்கும். சரியா? மீதிலாம் ஒரு சிலது எடுத்துட்டேன். அதனால ஒரு சிலதை பாத்தீங்கன்னா 2020 15 கொஸ்டின் வரும் இல்லையா 1 மார்க்ஸ் 15 இருக்காது, ஒரு 10 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7 இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா அது எல்லாமே மீதி என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஏன்னா அதுக்கும் உனக்கும் இப்ப இருக்கிற சிலபஸுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. சரியா கவனி. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவன் யாரு? அது என் பெருஞ்சாத்தன். இரண்டாவது வினா. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனு செப்பேட்டு குறிப்புணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. மூணாவது வினா. பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? என்ன தொகை? அன்மொழி தொகை. என்ன தொகை? அன்மொழி தொகை. பெரிய மீசையை உடையவர் சிரித்தார் அப்படின்னு மீசை சிரிக்காதாங்க, அந்த மீசையை வைத்திருப்பவர் என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க அர்த்தம். திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறுதிட்டு கூறுகிறார். இத்தொடருக்கான நிறுத்தற் குறியிட்ட தொடரை எழுதுக. இதுல எது சரியானது? நிறுத்தற் குறியிட்ட தொடர். இரண்டாவது ஆன்சர் தான். திருவள்ளுவர் கமா அறிவுடையார் எல்லாம் உடையார் ஒற்றை மேற்கோள் குறி என்று அறுதிட்டு கூறுகிறார். லாஸ்டா ஃபுல் ஸ்டாப். சரியா? அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா QR கோட்ல இருக்கும். இந்த 1 மார்க்ஸ் இந்த 1 மார்க்ஸ்ல இருந்து வந்துட்டு QR கோட் 1 மார்க்ஸ் வந்து QR கோட் 1 மார்க்ஸ்னா ஒரு முறை காமிச்சிடுறேன். சரியா? நெக்ஸ்ட். குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறை காற்றின் ஆலோலம். என்ன தலைப்பதுக்கு? வனத்தின் நடனம். இயல் 2ல மொழித்திறன் பயிற்சி இருக்கும். சரியா? பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினைமுற்று. இது எது வினைமுற்று? வந்தான் என்பது வினைமுற்று. தொழிற்பெயர் எது? எய்தல் என்பது தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் கட்டு. வினை அடி வந்து கெடு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? முதல் ஆன்சர் ரைட்டா? நெக்ஸ்ட். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தேர்க. தராசின் 2 தட்டுகளிலும் 3 கோல்டு பிஸ்கட்டுகளை ஈக்குவலாக வையுங்கள். அப்ப ஈக்குவலுக்கு தமிழ் எழுத்து என்னது? ஈடாக. அப்ப தங்க கட்டிகளை ஈடாக அப்படின்னு அர்த்தம். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? வலிமையை நிலைநாட்டல். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. செம்பன் அடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழரை வடமாட, பைம்பன சும்பிய தொந்தி ஒடுஞ்சிறு பண்டி சரிந்தாட, பட்டனு தற்பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. பாடலின் இலக்கிய வகை. என்ன இலக்கிய வகை சார்ந்தது? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. ஏன்னா பிள்ளை தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கிய நூல்கள்ல ஒன்று. இது என்ன பிள்ளை தமிழ்? இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இடம்பெற்றுள்ளது. கிண்கிணி என்னும் அணிகலன் எங்க அணிவது? காலில் அணிவது கிண்கிணி. குண்டலமும் குழை காதும் இலக்கண குறிப்பினது என்னும்மை. சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. அப்ப சீர் எதுகைனா இந்த சைட்ல பாக்கணும். இதான சீர் எதுகை. இப்ப செம்பொன் இங்க வேற ஏதாவது இருக்குன்னா இல்ல. அடுத்த லைன்ல பைம்பொன் தொந்தியோடு இருக்கு. அடுத்தது சீர் எதுகை பட்ட பொட்டோடு அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன்ல பாக்குறோம் என்ன இருக்குன்னு பாருங்க. பட்ட பொட்டோடு. இங்க செம்பொன் பைம்பொன் இதுலயும் எதுகை வந்திருக்கு. ஆனா இது என்ன எதுகை? இது அடி எதுகை. இது வந்து அடி எதுகை. வினாக்கள் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? சீர் எதுகை கண்டறிக. வினாவை படிச்சுட்டு தானே பண்ணோம், அதுக்கான ஆன்சர். அப்ப நம்ம கேட்டிருக்கு சீர் எதுகைனா இந்த சைட்ல போகணும். சீர் எதுகை. அடி எதுகைனா இந்த சைட்ல வரணும். சரியா? நெக்ஸ்ட். செப்டம்பர் மாதம் 2021 கேட்கப்பட்ட வினாத்தாள்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். நீல சட்டை பேசினார். இத்தொடரில் நீல சட்டை என்னும் சொல்லுக்கான தொகையின் வகையை தேர்க. அப்ப நீல சட்டை என்ன தொகை? பண்பு தொகை. இதுவே அவங்க எதுவுமே அங்க மென்ஷன் பண்ணாம நீல சட்டை பேசினார் இலக்கண குறிப்பு தருங்க என்ன தொகை வந்துடும்? அன்மொழி தொகை வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தனியா பிரிச்சு கேட்டான். நீல சட்டைக்கு மட்டும் சொல்லுங்க. அப்ப நீலம் என்பது ஒரு நிறத்தை குறித்து வருது. நிறத்தை குறித்து வந்தாலே என்ன தொகைக்கு போயிடும்? பண்பு தொகைக்கு போயிடும். சரியா? அடுத்தது. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எது?
சிலப்பதிகாரம். அதனாலதான் அவருக்கு என்னன்னு பேரு, சிலம்பு செல்வர்னு பேரு. பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகளை நடத்திய பெருமை யாரு கொண்டு, மாப்போசிக்கு உண்டு. அவரை சிலம்பு செல்வர்னு அழைக்கப்படுவார். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. கைமாறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு நம்ம செய்யற உதவிதானது மேன்மை தரும் அறம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுரையை படித்து ஆசிரியர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருவுகள். கட்டுரையை இங்க ஐ இருக்க, மாணவர்களுக்கு இங்க என்ன இருக்க, கு இருக்கு. அப்ப வேற்றுமை உறுப்பு ஐ என்பது எத்தனாம் வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள மருவூர் பாக்கம் அமைந்துள்ள நகரம் எந்த நகரத்துல இருக்க, புகார் நகரத்துல இருக்கிற ஒரு ஊர் தான் இது மருவூர் பாக்கம். பாக்கம்னா சிற்றூர்னு அர்த்தம். பாக்கம் எதை குறிக்கும், சிற்றூரை குறிக்கும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சந்தும். அதுக்கு அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள பழமொழிகளுள் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்கவும். இது உணவு தொடர்பான பழமொழி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது என்ன வழுவமைதி, பால் வழுவமைதி. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். என் தமிழ்னா எப்படி பிரிக்கலாம், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் என்ன பொருள், நான் என்னது நாக்கு, நான் என்னதா நாக்கு. செந்தமிழ் இலக்கண குறிப்பினதா பண்பு தொகை. செம்மையாகிய தமிழ் அப்படின்னு அர்த்தம். செம்மையாகிய தமிழ். பண்பு தொகை என்னதா, பண்புறுப்புகள் மறைந்து வரணும், பிளஸ் ஆகிய என்கின்ற உறுப்புகள் என்ன பண்ணா மறைந்து வரணும். அதை சொல்ல பிரிக்கும் பொழுது மை என்கின்ற விகுதி என்ன பண்ணா மறைந்து வரும். அப்ப செந்தமிழ் எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் தமிழ். அப்ப அங்க மை இருக்கு. அப்ப செம்மை ஆகிய அப்படின்றதால அதுக்கு பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார், தமிழ் மொழியை. வேறார் புகழறையும். இத்தொடரில் வேறார் என்பது வேற்று மொழியினரை குறிக்கும். அதுக்கு அடுத்தது, பொதுத் தேர்வுல 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. இப்ப இந்த முறை அது கூட என்ன சேர்த்திருக்காங்க, பெயர், மணி பெயர் வகைன்னு. இப்ப இருக்கிற புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு மதிப்பெண் வினாக்களை கேட்கணும். மணி வகைனாலும் மணி பெயர் வகைனாலும் ஒண்ணுதான். சரியா. ஓர் எழுத்தில் சோலை, இரண்டு எழுத்தில் வனம் என்ற புதிருக்கான விடை காடு. காணானே சோலை, காணானதா சோலை. வனத்துக்கு வேறு பெயர் தான் காடு. சரியா. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். ஏன்னா இது மனப்பாட பாட்டுன்றதுனால ஈஸியா நீ கண்டுபிடிச்சிடலாம். சரியா. மலர்விழி பாடினால். இத்தொடர் என்ன மொழி, தொடர்மொழி. மலர்விழி என்பது ஒரு மொழி, பாடினால் என்பது ஒரு மொழி. அப்போ ஒரு தனி மொழி, ஒன்றிற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து ஒரு பொருளை உணர்த்தினால் அதற்கு என்ன பேரு, தொடர்மொழி அப்படின்னு பேரு. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது என்ற நயமிக தொடருக்கேற்ற தலைப்பு என்னது, காற்றின் பாடலா வனத்தின் நடனமா, காற்றின் பாடல். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது, வேற்றுமை உறுப்பு. ஏன்னா வேற்றுமை ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்துவதுதான் இது வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். காணடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை தேர்வு செய்க. இது பொருந்தாததா, கால் உடை, காலால் உடைத்தல், அதுதான் பொருந்தாது. மீதி மூணுமே சரி. காணடை பிரிக்கிறது, சொற்களை பிரித்து பார்த்து பொருந்தது. இப்ப இயல் 7 இருக்கு, பழைய புத்தகத்துல இயல் 9 வச்சிருந்தாங்க. சரியா. அப்ப இப்ப மாறி இருக்கு, அது தெரிஞ்சுக்கோ. அடுத்தது, ஜூலை மாதம் 2022 கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது, அகவற்பா. அகவற்பான்னு இருக்கும் ஒரு நேரம், இல்லைன்னா என்ன இருக்கும், அகவற்பாவின் வேறு பெயர் என்னது, ஆசிரியப்பா. அகவற்பாவின் வேறு பெயர் ஆசிரியப்பா. எது கடவுள் எழுதி தெரியணும். சரியா. வாய்மையே மழை நீராகி. இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அணி, ஒருவக அணி. இது முன்ன புக் பேக் கொஸ்டினா இருந்தது தேம்பாவணியில. இப்ப எடுத்துட்டாங்க இந்த கொஸ்டின், கேட்கலாம், உள்ள இருந்து கேட்கறதுனா கேட்கலாம். அடுத்தது, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களும் இப்ப எடுத்துட்டாங்க. இது முதல் இயல்ல அன்னை மொழியால பாக்ஸ் இருக்கும். புதிய புத்தகத்துல இது எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கலை ஞாயிறுனா, கலை ஞாயிறு யாரு,
நா முத்துசாமி. மொழி ஞாயிறுனா தேவநேய பாவாணர், கலை ஞாயிறுனா நா முத்துசாமி. அவர் தான் கூத்துப்பட்டறை வைத்த நாடகத்தை கொண்டு வந்தவர். சரியா? தெருக்கூத்து இருக்கு இல்லையா, அந்த தெருக்கூத்தை மீட்டெடுத்து முக்கிய பங்கு யாருக்கு உண்டு? நா முத்துசாமிக்கு உண்டு. அவர் என்ன சொல்லுவாங்க? கலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. எய்துவர் எய்தாப்பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? அப்ப எய்துவர் நேர்நிறை கோவிலம், நேர் தேமா, நிறை மலர். அப்ப கோவிலம், தேமா, மலர். அடுத்தது பொது தேர்வு 2023 கேட்கப்பட்ட வினாத்தாள். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. இது சரியான அகர வரிசை. உழவு, ஏர், மண், மாடு. அகர வரிசை பார்க்கும்போது முதல்ல ஆவுல இருந்து அவு வரைக்கும் பார்க்கணும். அதுல எழுத்துக்கள் இருக்கான்னு அடுத்தடுத்த எழுத்து. அதுக்கப்புறம் பார்க்கும்போது காவுல இருந்து கவு வரைக்கும் பார்க்கணும். காக்கா, கி, கூ அந்த வரிசையில வந்தார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு எழுதா பார்க்கணும். காங்காட்சி அடிப்படையில் பார்க்கணும். இது அகர வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஃபியூச்சர்ல டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறேன்னா அங்க நிறைய வரும். உனக்கு குழப்பற போலே கொடுப்பாங்க 4 ஆப்ஷன். அப்ப நீ கரெக்டா எழுதி பார்த்தா முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வரிசையில போகணும், அடுத்து இந்த லைன்ல போகணும், இந்த லைன்ல பார்த்துட்டு என்ன பண்ணணும், சரியா போகணும். அப்ப இங்க பாரு, ஊ தான் மொழிக்கு முதல்ல வரும், உழவு. அதுக்கப்புறம் ஊக்கு அப்புறம் எது வரும்? ஏ வரும். அதுக்கப்புறம் குறியில் மாவுக்கு அப்புறம் தான் மா வரும். இதுல வேற ஏதாவது இருந்ததுன்னா அது மாறும். சரியா? அப்ப இதுவாலதான் அகர வரிசை கண்டுபிடிக்கும் சரியா போகணும். அப்ப உழவு, ஏர், மண், மாடு. நெக்ஸ்ட், கூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கை என்று டேஷ் டேஷுக்காக யார் யாருக்காக வேண்டிய? கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. என்ன தொகை? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் தேரை ஓட்டும் பாகன் அர்த்தம். சப்போஸ் இங்க இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆப்ஷன் இருந்தா அதான் சரி. அது ஆப்ஷன் இல்லாதனால்தான் எதை குறிக்கிறான்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஏன்னா இதை வீழ்ச்சி பாகன் சொல்ல. தேரை ஓட்டும் பாகன் அர்த்தம். தேரை ஓட்டும் பாகன். அந்த காலத்துல தேர் தான் இருந்தது. அரசர்கிட்ட 4 வகையான படைகள் இருந்தது. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அது தேர்ல யாரு வருவாரு? அரசர் வருவாரு. அப்ப தேரை ஓட்டும் பாகன். அதுக்கும் தனியா சாரதி ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை இயக்குபவர்கள். சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஓகேவா? நாற்றிசையும் செல்லாத நாடில்லை 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த செய்யுள் அடிகளில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்களையும் அவற்றிற்கான தமிழ் எண்களையும் கொடுங்க. அப்ப நாற்றிசைன்னு சொன்னா எந்த நம்பர்? 4. 5 சால்பு ஊன்றிய தூண். அப்ப 4, 5. அப்ப இதுல 4, 5 எங்க இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட். 4க்கு தமிழன் குறில் சா மேல லைட்டா சின்னதா போடு. 5க்கு ரு. அடுத்தது, கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். பாரதியார். இது என்ன வழுவமைதி? மரபு வழுவமைதி. ஏன்னா குயில் என்ன பண்ணாதா? கத்தாது. குயில் என்ன பண்ணா? போகும். ஆனா பாரதியார் ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணிருக்காரு? பாடியிருக்காரு. அப்ப இலக்கண முறைப்படி பிழையுடையது இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்வது எதையா? வழுவமைதின் பேர். அந்த வழுவமைதி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. சரி, அதெல்லாம் இது மரபு வழுவு. ஏன் இதை மரபு வழுவமைதி சொன்னா? குயில் என்ன பண்ணாது? கத்தாது. குயில் கூவும். அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக பாரதியார் பாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர்? பாடி மகிழ்ந்தனர். பாடி என்பது எச்ச சொல், மகிழ்ந்தனர் என்பது என்ன சொல்ல? வினை சொல். அப்போ ஒரு எச்சம் எதை கொண்டு முடியுது? வினையை கொண்டு முடியுது. அப்ப என்ன தொடர்? வினையச்ச தொடர். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும். இவ்வடியில் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். பாடலில் அமைந்துள்ள மோனையை எடுத்து எழுதுக. மோனை என்னது? செய்யுளில் சீர்தோறும் அல்லது அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அப்ப இங்க பகர்வனர் பட்டினும் எழுதலாமா? வேற என்ன இருக்குங்க? கட்டு காருகர். வேற என்ன இருக்கு? தூசும் துகிரும். இதுல நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாக்கும். அப்ப ஆப்ஷன் எது இருக்கு? பகர்வனர் பட்டினும். சரியா? காருகர் பொருள் தருக. காருகர் என்ன பொருள்? நெசவாளர்னு சொல்லலாம், இல்ல நெய்பவர் அப்படின்னு சொல்லலாம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள்கள் எவை? நறுமணம் வாசனை தருகின்ற பொருள். ஒண்ணு அகில், ஒண்ணு சந்தனம், ஒண்ணு. சரியா? அதுக்கு அடுத்தது, ஜூன் மாதம் 2023 கேட்கப்பட்ட பொது தேர்வு ஒரு மதிப்பு வினாக்கள். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திறமுடு. பார்த்தோன்னே மார்க் பண்ணிருக்கல. ஒவ்வொரு ஆப்ஷன் படிச்சு போகணும். உனக்காக மாத்துவாங்க.
ஆப்ஷன் என்ன பண்ணாங்க, ஆ வைக்கலாம், ஈ வைக்கலாம். அதனால கொஸ்டின் ஒரு முறை 2 முறை பண்ணோம், படிச்சு பார்த்துட்டு எது சரியோ அது சரியா எழுதணும். சரியா? நெக்ஸ்ட், செங்காந்தல் என்ற சொல்லில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. என்ன தொகை? பண்பு தொகை. பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வான்வெளியில் பேர் ஒளியில். பழைய புத்தகத்துல விசும்பும் இசையும், அங்க வானத்தையும் பேர் ஒளியும் இருக்கும். அது பேர் நான் கொஞ்சம் கொஸ்டின் என்ன பண்ணிருக்கான், மாத்தி கொடுத்துருக்கான் அந்த கொஸ்டின். சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. ஓராண்டில் மொத்த மாதங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டின் மொத்த மாதங்கள், ஒரு வருஷம் எத்தனை மாசம்? 12 மாதம். அப்ப 12க்கு தமிழ் என்ன வரும்? கா உ. கொஸ்டினை படிச்சுட்டு தான் மார்க் பண்ணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது, மார்ச் மாதம் 2024 கேட்கப்பட்ட வினாத்தாள். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் ஒரே. என்னது? பாடல் கேட்டவர். மலர்கை தொகையின் வகையை தேர்வு செய்க. என்ன தொகை? ஓமை தொகை. அது எப்படி விரியும்? மலர் போன்ற கை. அந்த கை மலர் போல மென்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. இக்குறட்பாக இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்களை கூறுக. அப்ப அடி எதுகைன்னு எது? தாளாண்மை ஒண்ணு, வேளாண்மை ஒண்ணு. எந்த ஆன்சர்? ஆப்ஷன் ஆ. சரி, அடுத்தது, குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழி தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்ப என்ன வரும்? குழந்தையே வா. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். திரும்பி நிறைய பேர் தப்பா எழுதுறாரு. நிலம் ஞாபகம் வச்சுக்கோ. குளிர்காலம் என்பது கண்டிப்பா மருதத்துக்கு நெய்தலுக்கு வந்துடும். ஏன்னா மருத நெய்தலுக்கு என்ன உண்டு? 6 பெரும்பொழுதுகளும் உண்டு. அது ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி. ஏன்னா மலைப்பகுதியில எப்பவுமே எப்படி இருக்கும்? குளிரா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா எழுதலாம். அப்ப குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள் தான் எது உண்டு? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடுகின்ற நூல். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. பொது தேர்வு 2024 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட கொஸ்டின். போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூ என்ன பூ? வாகைப்பூ. வாகைனாலே என்ன அர்த்தம்? வெற்றி. அது எந்த நில மக்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு என்ன பூ சூடிப்பாங்க? வாகைப்பூவை சூடிக்கொள்வது. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. காணடை என்பதை பிரித்தால் வரும் சரியான பொருளை தேர்வு செய்க. இது சரியான பொருள். காட்டை சேர்தல். 4 எழுத்தில் கண் சிமிட்டும் கடை 2 நீந்தி செல்லும். இப்புதிருக்கான விடை என்னது? விண்மீன். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும். பாட இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. இது மோனை சொல். மோனை சொல் சொல்லுங்க பாப்போம். ஊழி ஊழ். ரைட்டா? வேற எதுவுமே இல்ல ஆப்ஷன்ல பாரு. அப்ப ஊழி ஊழ். இப்பாட இடம்பெற்றுள்ள நூல் என்ன நூல்? பரிபாடல். பரிபாடல் இப்ப எத்தனை பாட்டு கிடைச்சிருக்கு? 24 பாடல்கள் கிடைத்துள்ளது. சரியா? இப்பாடலின் ஆசிரியர் யார்? பரிபாடலின் ஆசிரியர் யாரு? கீரந்தையார். விசும்பு இசை ஊழி. பாடலின் சொற்கள் உணர்த்தும் பொருள்கள். விசும்புனது வானம், இசைனா பேரொலி, ஊழினா யுகம். அப்ப வானம், பேரொலி, யுகம். மார்ச் மாதம் 2025 கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாத்தாள். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது, நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. வெண்பா டேஷ் ஓசை உடையது. வெண்பா என்ன ஓசை உடையது? செப்பல் ஓசை. அப்ப ஆசிரியப்பா அகவல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. ஞாபகம் வச்சுக்கோ. வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்வு செய்க. என்ன தொகை? வினை தொகை. வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல். 3 காலத்தை என்ன பண்ணாத குளிர்த்து வரணும். சரியா? பொருத்தமானவற்றை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும். அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் உண்டு. ஒரு சிலது மாத்திருப்பாங்க. சரியா? அப்ப பாடிடம் நூலை தேர்வு. என்ன பாடல் இது? பரிபாடல்.
பாடல் இடம்பெற்றுள்ள அடிமோனை சொற்கள். இதுல இது அடிமோனை. கருவளர் ஒரு அரி. கருவளர் ஒரு அரி அடி எதுகை சொற்கள். மோனை கேக்குறாங்களா? மோனை என்ன வரும்? ஒரு அரி உந்து வரி. அப்ப மோனை சொற்களை தான். சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா. அப்ப மோனையில வரும்போது எந்த சொற்கள் பாத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்வு. ஊழ் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். ஊழ்னா அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். பிரிச்சா என்ன பண்ணலாம்? பொருள் தரணும். அப்ப ஊழ்னா என்ன பொருள்? ஊழ்னா யுகம். ஊழினா முறை. பாடலின் ஆசிரியர் யாரு? கீரந்தையார். கடைசியா பொது தேர்வு 2025 ஜூன் மாதம் கேட்ட கொஸ்டின். தாய் செய் தொகையின் வகையை தெரிவு செய்க. என்ன தொகை? எப்படி உண்மை தொகை சொல்றீங்க? தாயும் சேயும். என்கின்ற விதி 2 பெயர் சொற்களுக்கு இடையில மறைந்துள்ளது. தாய் என்பது அம்மாவை குறிக்கும், சேய் என்பது குழந்தையை குறிக்கும். சரியா? இன்னிசை அளபடையை தேர்வுக. இது இன்னிசை அளபடை. எடுப்பதும் இது இன்னிசை அளபடை. நல்ல படா என்பது என்ன அளபடை? செய்யுள் செலவடை. உரண செய்யி சொல்லி செலவடை. எங்கிறைவன் ஒற்றளபடி. ஆனா 2 ஒற்றெழுத்துக்கள் பக்கத்து வருது. அதாவது 2 பேரு ஒற்றளபடின்னு பேரு. ஆனா இப்ப அளபடியா நமக்கு இல்ல. சரியா? இதனால தெரிஞ்சுப்போம். தொடருக்கு பொருத்தமான வண்ண சொல்லை தெரிவு செய்க. அனைவரின் பாராட்டுகளால் பாடகரின் முகம் சிவந்தது. தொடருக்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தேர்க. பசுமையான டேஷை டேஷ் கண்ணுக்கு நல்லது. காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. ஆற போடுதல் மரபு தொடருக்கான பொருத்தமான பொருள் தள்ளி வைத்தல். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் நேவிய விரையும் பகர்வன திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். பாடல் பெற்ற நூல் சிலப்பதிகாரம். காருகர்னா நெய்பவர். வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பினது எண்ணுமை. எப்படி எண்ணுமைன்னு சொல்றீங்க? என்கின்ற விகிதினா புரிந்த அடுத்து போயிட்டே இருக்கு. அதனால அதுக்கு எண்ணுமை பேர். பாடலின் ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருங்க. உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறந்தருவேன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். பாடலின் ஆசிரியர் யாரு? கண்ணதாசன். கவிஞருக்கு ஓமையா கூறப்பட்டதே ஏறுக. இதுல எது கவிஞருக்கு ஓமையா கூறப்பட்டது? வண்டு. வண்டாய் எழுந்து அப்படின்னா வண்டு. பாடலிடம் பெற்றுள்ள இயைபு சொற்கள் எது? இறுதி எழுத்து. தருவேன் அமர்வேன் இருக்கா? தட்டுவேன் தருவேன் தட்டுவேன் அமர்வேன் முனைவேன். ஒரே வசனம் முடியுதா? அப்ப தருவேன் தட்டுவேன். பாடலிடம் பெற்றுள்ள கவிதையின் பெயர் என்ன கவிதை? காலக்கணிதம். பாடலை படித்து பின்னர் வினாக்களுக்கு விடை தருக. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துரு நோக்கல், வருகென உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வென செப்பல், பொருந்துமற்ற அவன் தன் அருவுரை இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பு. பாடல் மற்றும் நூல் காசி காண்டம். பாடலில் குறிப்பிடப்படும் எண்ணு பெயர் எத்தனை? 9. ஏன்னா ஒன்பான் ஒழுக்கமும். ஒன்பான் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும்? 9 குறிக்கும். செப்பல் இலக்கண குறிப்புனா தொழிற்பெயர். ஏன்னா அல் தல் அம் வை சி கு அது போல வந்து அதுக்கு என்ன பேரு? தொழிற்பெயர் அப்படின்னு பேரு. பாடலிடம் பெற்றுள்ள மோனை. மோனை சொல்லுன்னா சொல்லிருக்க. பொருந்து பரிந்து. ஏன்னா பா சவுண்ட்ல பாத்துக்கலாம். இல்ல பாடலை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாடலை படிப்பு வினாக்களுக்கு விடை தெரியும். ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்குலை அல்லை காடன் செய்யுலை இகழ்தலாலே ஆங்கவனிடத்தில் யாம் வைத்து அருளினால் வந்தேம் அண்ணா. பாடல் பெற்ற நூல் திருவிளையாடல் புராணம். பாடலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பாடலில் பயின்று வந்துள்ள அடி எதுகை சொல். ஓங்கு நீங்குவோம் இருக்கா? ஆப்ஷன்ல ஓங்கு நீங்குவோம். நீபவனம் என்ற சொல்லின் பொருள். நீபவனம் எதை குறிக்கும்? கடம்பவனத்தை குறிக்கும். அதுக்கு அடுத்தது பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கடைசியா கொடுத்தது ஒரு 3 பாட்டு, நான் கொடுத்த பாட்டு. சரியா? அது முன்னாடி வரைக்கும் தான் உனக்கு பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள்.
காவல் உழவர் களத்தகத்து போரேறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவலன் தன் கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. பாடல் இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம். கொல்யானை இலக்கண குறிப்பண்ணுங்க. வினைத்தொகை. வினைத்தொகை எப்படி சொல்லலாம்? கொல்கின்ற யானை, கொன்ற யானை, கொல்லும் யானை. கிள்ளி என்பது யாரை குறிக்கும்? சோழ மன்னன். ரைட்டா? பாடலம் பெற்றுள்ள சீர்மோனையை எடுத்து எழுதுக. சீர்மோனை என்ன இருக்கு? நாவலோ நாளோதை வருமா? நாவலோ நாளோதை. சீர்மோனை தானே கேட்காங்க. அடிமோனை அந்த கீழே வந்துடும். சரியா? அப்ப சீர்மோனை நாவலோ நாளோதை. சரியா? இது வரைக்கும் பொது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது பிடி வினாத்தாள் பார்க்கலாம். நன்றி.